ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கியா வர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா, கௌதம் உங்ககிட்ட வந்து நான் முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் டக்குன்னு வந்து கிளம்பி நான் வேலை பார்த்த ஸ்கூலுக்கு வந்து கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இலக்கியா இவ்வளோ அவசரம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய கௌதம் சார் வந்து கேட்டதுக்கு, நீங்கள் முதல்ல இங்கே வாங்க கௌதம், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, சும்மா கௌதம் வந்து சும்மா பறந்துக்கிட்டு வந்து வராருங்க, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ட்டு வந்தது. பார்த்தீங்கன்னா என்ன இலக்கியா எதுக்காக இவ்வளோ அவசரமாக வந்து வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி படப்படன்னு வந்து கேள்வி கேட்குற வழிக்குள்ளே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க கௌதம், நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் வந்து பிரியாவை வந்து நடிக்க தான் வந்து கார்த்திகோட வந்து சொன்னீங்க, ஆனால் அவங்க ரெண்டு பேர் வந்து பழகிறத பார்த்தா உண்மையிலேயே வந்து லவ் பண்ணுறாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன இலக்கிய சொல்கிற அப்படின்ற கேட்டதுக்கு, ஆமாம் இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டதும் அவங்க பழகினதும் பார்த்தா கண்டிப்பாக வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து மனசுக்கு பிடிச்சி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இலக்கியா நீ வந்து எதுக்கும் வந்து பயப்படாத, நான் ஆரம்பித்த அந்த விளையாட்டை வந்து நானே வந்து முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம பிரியா கிட்ட போயிட்டு, பிரியா நீ வந்து நடிச்சதெல்லாம் போதுமா, நீ வந்து இனிமேல் வந்து கார்த்தியை வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து கௌதம் வந்து சொல்ல போகிறாரு. இல்லை நம்முடைய கார்த்தி வந்து பழையபடி வந்து நம்முடைய அஞ்சலி துரோகம் பண்ணிட்டு போனதை வந்து நினச்சி குடிச்சிட்டு இருக்கிற மாதிரி வந்து பிரியாவை வந்து விட்டு போனால் அந்த மாதிரி வந்து பண்ணுவானா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு நம்மளுடைய பிரியா கையில் வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லாத, ரெண்டு பேருமே வந்து லவ் பண்ண விட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாருன்னா வந்து சூப்பராக நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய முக்கியமாக வந்து நம்முடைய இலக்கியங்கள் வந்து இந்த உண்மையெல்லாம் வந்து சொன்னால் கண்டிப்பாக நம்முடைய இலக்கியா வந்து இந்த விஷயத்துக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய கௌதமுக்கு வந்து வேறு வழி இல்லாத வந்து இதை வந்து செஞ்சால் மட்டும்தாங்க வந்து எந்த ஒரு வீட்டில் வந்து எந்த ஒரு பிரச்சனை வராது. இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனை பெருசாகி நம்ம இலக்கியா வந்து வீட்டை விட்டு போகிறதாகவும் நம்முடைய கௌதமும் வந்து இலக்கியாவை பிரிஞ்சு வாழ்றதான் வந்து கூடிய சீக்கிரம் வந்து நடக்குங்க. இதில் அந்த அஞ்சலி வந்து நம்முடைய கார்த்திக் வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து பிரச்சனை தரப்போறா அப்படின்றதாங்க வந்து இருக்கப்போ நம்மளுடைய கௌதம் வந்து ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த அஞ்சலியை வந்து திருத்தணும்னு நினச்சி தான் நம்ம வந்து பிரியாவை வந்து கார்த்திக் வந்து லவ் பண்ணுற மாதிரி வந்து நடிக்க வச்சோம். ஆனால் வந்து அந்த அஞ்சலி வந்து இலக்கியாவோட மாமாவுக்கு வந்து கீழே தள்ளி விட்டு கை காலெல்லாம் வந்து விளங்காத மாதிரி வந்து பண்ணிவிட்டு, அதுவும் போக குடும்ப சொத்தை வந்து விற்க பார்த்துருக்கா, அதுவும் போக அவருடைய பிக்சட் டெபாசிட் உழைச்ச பணத்தை வந்து ஆட்டிய போட பார்த்துருக்கா அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி, இல்லை பிரியாவும் கார்த்திக் தான் வந்து ஒன்றா சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்க போகிறாங்க. வேறு ஒரு எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதனால் நம்முடைய எல்லாரோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கௌதம் வந்து நினைக்க போகிறாங்க. நம்முடைய கௌதமுக்கு தாமா யாருன்றதை வந்து கூடிய சீக்கிரம் வந்து சொல்ல போகிறாங்களா இல்லையா அப்படின்றதாக வந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.